ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்க, யுஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு கால்பர் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல்ல அதுக்கான ஸ்டெப் என்ன எடுக்க போறோம்? நம்ம சேனல்ல வீடியோ எப்போ வரும்? ஏன் நம்ம சேனல்ல இன்னுமே வீடியோ வராம இருக்குது? அப்படின்ட்டு நெறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது. கொஸ்டின் பை கொஸ்டினா வந்துட்டே இருக்குது. அவங்க எக்ஸாமுக்கு கொஸ்டினுக்கு படிக்கிறாங்களோ இல்லையோ, சைடு பை சைடு நம்மளுக்கும் கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன் நம்ம சேனல்ல யுஜிடிஆர்பிக்கு இன்னும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணல? ஏன் இன்னும் வரல? அது சம்மந்தமா ஏன் இன்னும் பேசாம இருக்கிறீங்க? அப்படின்ட்டு கொஸ்டின் பை கொஸ்டினா பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ, அதுக்கான தீர்வு தான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்ற விஷயத்த தான் இந்த வீடியோவுல நாம பார்க்க போறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃபிரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கும், உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃபிரெண்ட்ஸ். வாங்க ஃபிரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் வித் ஆன்ஸரோட வீடியோவும் குடுக்குறோம். ஸோ, அதனால அத பத்தி நீங்க வொரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம சேனல்ல வர்ற வீடியோவ பார்க்கணும். நம்ம சேனல்ல வர்ற வீடியோ அ படிச்சோம் அப்படின்னோம்னா, நமக்கு இன்னும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நெறைய நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கிற நெறைய நம்ம டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. என் இடத்துல நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ பேர் அத எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ற விஷயத்த. ஸோ, அவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. கண்டிப்பா உங்க நம்பிக்கைய நம்ம சேனல் வீணாக்காது. கண்டிப்பா வந்துட்டு கொஸ்டின் கொஸ்டின் வித் ஆன்ஸரோட நம்ம சேனல்ல வீடியோ அடுத்தடுத்து நம்மளுக்கு வரும் ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா எக்ஸாம்க்குள்ள கண்டிப்பா வந்துட்டு நாம அத உங்களுக்கு 10 யூனிட்டுமே கிளியர் பண்ணி குடுத்துருவோம். அதிலிருந்து வந்து இதில கேட்கிற கொஸ்டின் எல்லாமே எக்ஸாமுக்கு டைரக்ட்டா வருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட்டா வர்றது வரும். டைரக்ட்டா இல்ல அப்படின்னாக்க, இன்டைரக்ட்டா நம்ம கேட்ட கொஸ்டின்லருந்து இன்டைரக்ட்டா உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கறக்கு வரும். 4 ஆப்ஷன நீங்க வந்து அது ஒமிட் பண்ணிட்டு கரெக்ட்டான ஆப்ஷன சூஸ் பண்றதுக்கு நம்ம வீடியோவோட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். ஸோ, அதனால நீங்க நம்பிக்கையோட நம்ம வீடியோ பார்க்கலாம். இதுக்கு எவ்வளவுப்பா ஃபீஸ் அப்படின்னா, கண்டிப்பா 10 பைசா ஃபீஸ் இல்ல. உங்க அன்பு மட்டும் தான் அதுக்கு ஃபீஸு. ஸோ, கண்டிப்பா உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாவே அத நம்ம வீடியோவா போட்டு நம்ம சேனல்ல குடுப்போம். எப்பப்ப குடுப்போம் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இல்ல ஃபிரெண்ட்ஸ். நம்மளோட ஷெட்யூல் இருக்கு பார்த்தீங்களா? ஓன் ஷெட்யூலு. அந்த ஷெட்யூலெல்லாம் அந்த ஷெட்யூலெல்லாம் தாண்டி அதுக்கு மேல தான் நம்ம வீடியோ போடணும். அதனால கரெக்ட்டா வந்துட்டு மண்டே வந்துரும், டியூஸ்டே வந்துரும், வெட்னஸ்டே வந்துரும் அப்படின்ட்டு கரெக்ட்டா நம்ம சொல்ல முடியல. அதனால வந்துட்டு நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்துட்டு நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். கண்டிப்பா நம்ம வீடியோ மிஸ் ஆகாம நீங்க பார்க்கறது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்காக தான் நீங்க வந்து அந்த டேப்ல குடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா, அவ்வளவு டெப்த்தாலாம் நீங்க யோசிக்க வேண்டியதில்ல. எக்ஸாம்க்கு அவ்வளவு டெப்த்தா யோசிங்க. நம்ம சேனல பத்தி அவ்வளவு டெப்த்தா யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் எந்த நோக்கம் கிடையாது ஃபிரெண்ட்ஸ். நம்ம ஒரு கமிட்மெண்ட்ல இருப்போம் பார்த்தீங்களா? ஃபுல் டைமா வந்துட்டு நம்ம அத பார்க்கறதில்ல நம்ம சேனல்ல. ஸோ, நம்ம ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கோம். அந்த கமிட்மெண்ட்க்கு இடையிலயும் நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும். நம்ம 4 பேருக்கு ஏதாவது சொல்லணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும். அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும். எக்ஸாம்ல அவங்க பாஸ் பண்ணணும். அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நம்ம சேனல்ல நம்ம வீடியோ போடுறோம். ஸோ, அந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பீங்க அப்படின்றதுக்காக நான் டேபிள் சொல்லல அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா வந்துட்டு யூனிட் 1ல பார்ட் 1, பார்ட் 2 2 வீடியோ உங்களுக்கு நான் குடுப்பேன். யூனிட் 2ல பார்ட் 1, பார்ட் 2 எல்லா யூனிட்டுக்குமே 10 யூனிட் வரைக்குமே பார்ட் 1, பார்ட் 2 2 வீடியோவா உங்களுக்கு வரும். அதுல ஒரு 50 கொஸ்டின், இதுல ஒரு 50 கொஸ்டின். ஒரு யூனிட்டுக்கு 100 கொஸ்டினா உங்களுக்கு 10 யூனிட்டுமே உங்களுக்கு நாங்க கவர் பண்ணி குடுத்துருவோம் ஃபிரெண்ட்ஸ். எக்ஸாம்க்குள்ளேயே இத கண்டிப்பா பண்ணி குடுத்துருவோம். எப்ப வரும்ன்றது எனக்கே தெரியல. ஸோ, அத ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபிரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பா வந்துட்டு அத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த கொஸ்டின் வந்து நீங்க டைரக்ட்டா வருமா? இன்டைரக்ட்டா வருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒண்ணுமே இல்ல ஃபிரெண்ட்ஸ். நீங்க வந்து அ ஒரு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். படிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சிரும். இந்த விஷயம் வந்து ரைட். இந்த ஏரியாவுல இருக்கும், அந்த ஏரியாவுல இருக்கும்னு புரிஞ்சிரும். இப்ப நம்ம இந்தியாவுல வாழ்றோம் பார்த்தீங்களா? நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னம்னா, ஒரு அமெரிக்காவுக்கு போறோம். அமெரிக்கா போயிருக்கும்போது, அங்க ஒரு 4, 5 பீப்பிள பார்க்குறோம். இப்ப நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது மாரி 4 பீப்பிள பார்த்தோம்னா, அதுல யாரு இந்தியக்காரங்கன்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா, நம்ம அவங்க கூட வாழ்ந்திருக்கிறோம். அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவரு வந்து இந்தியரா இருக்க வாய்ப்பில்ல அப்படின்ட்டு ஒரு ஜப்பானியர ஒமிட் பண்ணிறலாம். இவரு வந்து இந்தியரா இருக்க வாய்ப்பில்லன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கர ஒயிட் பண்ணிறலாம். இவரு வந்து இந்தியரா இருக்க வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு,
ஒரு ரஷ்யாக்காரர். யாராவது ஒமிட் பண்ணிடலாம். ஆனா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அவரு இந்தியாக்காரரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத ஓகே பண்ணலாம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அவர் கூட வாழ்ந்துருக்கோம். இந்தியாக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அது மாரி தான் நம்ம சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் வைஸா, நம்ம சப்ஜெக்ட் வைஸா நம்ம அதுல கொஞ்சம் டெப்த்தா நல்லா பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா, கண்டிப்பா வந்துட்டு அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். 4 ஆப்ஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, 25% தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அதுவே 2 நீங்க ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா, 50, 50 சான்ஸ் இருக்கு. அப்படின்றது தான் விஷயம். ஸோ நம்ம சேனல்ல வர்ற கொஸ்டின் ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஆ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வரும். ரொம்ப டஃப்பான கொஸ்டின் வரும். ஈஸியான கொஸ்டின் வரும்போது, ச்சே! இப்படியெல்லாம் பிஜிடிஆர்பில கேட்பாங்களாப்பா? அப்படின்னீங்கன்னா, நீங்க பழைய பிஜிடிஆர்பி கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஈஸியாவும் கொஸ்டின் இருக்கும். அவ்வளோ டஃப்பாவும் கொஸ்டின் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி எக்ஸாம் முடிச்சுட்டு வெளிய வந்து பேட்டி குடுக்கும்போது 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, நல்லா படிச்சவங்க என்ன சொல்லுவாங்க, கொஸ்டின் நல்லா டெப்த்தா தான் கேட்டிருந்தாங்க. நல்லா கேட்டிருந்தாங்க அப்படின்னுவாங்க. இந்த படிக்காமலே போயிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, "திருக்குறளை இயற்றியவர் யார்?" அப்படின்னா திருவள்ளுவர். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிரும். ஏய் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னம்னா, வேற ஒண்ணுமே இல்ல ஃபிரெண்ட்ஸ். ஈஸியான கொஸ்டினும் ஒரு 40, 30% வச்சுருவாங்க. டஃப்பான கொஸ்டின் ஒரு 70% வச்சுருவாங்க. அப்படின்னும்போது, அ அந்த வித்தியாசம் தான் அந்த பேட்டி குடுக்கும்போது வர்ற வித்தியாசம். வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு ஈஸி தான். நல்லா படிக்கல அப்படின்னம்னா, எல்லா கொஸ்டினுமே கஷ்டம் தான். ஒமிட் பண்ண முடியுமா அப்படின்னாக்க, நல்லா படிக்கலன்னா கண்டிப்பா ஒமிட் பண்ண முடியாது ஃபிரெண்ட்ஸ். ஆ சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால நம்ம இதுல வர்ற வீடியோவும், நீங்க எக்ஸாமுக்கு போற கொஸ்டினும் எல்லாமே வந்துட்டு மேட்ச் ஆகும். இல்லன்னா மேட்ச் ஆகாது. நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். அப்படின்றது தான் விஷயம். ஸோ நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க ஃபிரெண்ட்ஸ். வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னா, எனக்கே தெரியல ஃபிரெண்ட்ஸ். நாளைக்கு குடுத்தாலும் குடுக்கலாம். நாளை கழிச்சு குடுத்தாலும் குடுக்கலாம். கண்டிப்பா குடுத்துருவேன். எக்ஸாம்க்குள்ள உங்களுக்கு 10 யூனிட்டுமே நாம கிளியர் பண்ணி குடுத்துடலாம் ஃபிரெண்ட்ஸ். இந்த எக்ஸாம் பத்தின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அந்த டீட்டெயில்ஸ் நீங்க பார்த்தீங்கனாலே, இத்தன நாளா புக் எடுக்காம இருந்தா கூட இன்னைக்கு போய் புக் எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு நல்லா செமையா இருக்கும். இது நல்ல கௌரவமான போஸ்டிங் ஃபிரெண்ட்ஸ். சாதாரணமான ஒரு போஸ்டிங் கிடையாது. அவ்வளோ கௌரவமான போஸ்டிங். பிஜிடிஆர்பி அப்படின்றது அவ்வளோ கௌரவமான போஸ்டிங். உங்களுக்கு அந்த சேலரி எவ்வளவு தெரியுங்களா? 36,900 உங்களுக்கு சேலரி வரும். அதோட ஹையஸ்ட் வந்து 1,16,600 அதோட ஹை லெவல்ல இருக்கிற சேலரி. நீங்க எந்த லெவல்ல இருப்பீங்க அப்படின்னா, லெவல் 18ல வந்து நீங்க இருப்பீங்க. உங்களோட ஸ்டார்ட்டிங் சேலரிய சொன்னேன்ல பார்த்தீங்களா? 36,900 தான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே. ஸோ வந்துட்டு மிஸ் பண்ணிறாதீங்க. அ டீச்சிங் போஸ்டிங்லயே ஒரு நல்ல கௌரவமான போஸ்டிங் தான் இது. செமையா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிறாதீங்க. அந்த 36,900 அப்படின்றது பிளஸ்ஸு உங்களுக்கு டிஏ வந்து இப்ப கரண்ட்ல 55% டிஏ குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு டிஏவும் கிடைக்கும். ஸோ வந்துட்டு நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. அருமையான போஸ்டிங். மிஸ் பண்ணிறாதீங்க. இது வந்து என்ன போஸ்டிங் அப்டின்னா, பிஜிடிஆர்பி. எவ்வளவு வேக்கன்சி நம்மளுக்கு போட்டிருக்காங்க அப்டின்னா, 1996 வேக்கன்சி இருக்குது. ஆ நியர் பை 2000 வேக்கன்சி வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே கம்பல்சரி நல்லா படிங்க ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்துட்டு 2000 டீச்சர்ஸ் பிஜியா போறீங்க. அதுல நீங்களும் போறீங்களா? அப்டின்றது உங்க கையில. ஸோ தயவுசெய்து எல்லாருமே நல்லா படிங்க. கண்டிப்பா வந்துட்டு இந்த எக்ஸாம பாஸ் பண்ணிட்டு, நீங்க போஸ்டிங் போறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனலோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்பயுமே இருக்கு ஃபிரெண்ட்ஸ். இது ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கோட்டால வர்றவங்களுக்கு 53 இயர்ஸ் அவங்க ஏஜ் இருக்கணும். அதே மாரி அத தவிர்த்துட்டு எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி, டிடபிள்யூ இவங்க எல்லாமே 58 வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம அட்டெண்ட் பண்ணலாம். ஏஜ் லிமிட் அதனால 58 பேருக்கு அத பத்தி வொரி பண்ணிக்காதீங்க. எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் கோட்டா ரூ. 600 எஸ்சி, எஸ்டி, ஏ, எஸ்டி, டிஏ இவங்க வந்து ரூ. 300 ஃபீஸும் கட்டணும் ஃபிரெண்ட்ஸ். அதனால பார்த்துட்டு அந்த ஃபீஸ கட்டிக்கோங்க. கட்டிக்கோங்க. அப்ளிகேஷன் போட்டுருங்க. கண்டிப்பா வந்துட்டு எக்ஸாமுக்கு தயாராகுங்க ஃபிரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் போடுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தான். நீங்க அதுவே யோசிச்சுட்டு இருக்க வேணாம். அப்ளிகேஷன போட்டுட்டு எக்ஸாமுக்கு நீங்க தயாராயிருங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். 10ஆம் தேதி ஜூலை 10ல இருந்தே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப 12ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 12ஓட அது லாஸ்ட் டேட்டு. ஸோ மிஸ் பண்ணிறாதீங்க. யாரும் போடாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா போய் அப்ளிகேஷன போட்டுருங்க ஃபிரெண்ட்ஸ். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டு அதுல ஏதாவது எரர் ஆயிருச்சு அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, ஆல்ரெடி போட்டவங்களுக்கு சொல்றேன். போடாதவங்க போய் கேர்ஃபுல்லா போட்டுக்கோங்க. போட்டவங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது எரர் ஆயிருச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. எடிட் விண்டோஸ் வந்து குடுக்குறாங்க.
அதாவது ஆகஸ்ட் 13 டூ ஆகஸ்ட் 16 வரைக்கும் நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்க நேம்ல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு, உங்க டேட் ஆஃப் பர்த்ல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு, ஏதாவது கரெக்ஷன் நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு அங்க எடிட் ஆப்ஷன்ல உங்களுக்கு இருக்கும். எந்தெந்த ஆப்ஷன் நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க குடுக்குறாங்களோ, ஒரு சிலர் எடிட் பண்ண முடியாது. பாக்கி எல்லாமே எடிட் பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. எடிட் பண்றக்கூடியத நீங்க கண்டிப்பா பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதனால இப்ப நீங்க அத வெரி பண்ணிட்டு இருக்க வேணாம். நான் அப்படி மாத்தி போட்டுட்டேனே அப்படின்ட்டு இன்னைக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க வேணாம். உங்களுக்கு 13 டூ 16 ஆகஸ்ட் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்ப குடுப்பாங்க. எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, செப்டம்பர் 28 அப்பா? அப்படின்னா, இல்ல, இல்ல. செப்டம்பர் 28 தான் குடுத்தாங்க. மாத்திட்டாங்கல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரிவிஷன் பண்ணி பிள்ளைகலாம் நல்லா படிச்சு வரட்டுமாப்பா பசங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, டேட்ட சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. எப்ப நம்மளுக்கு டேட் குடுத்துருக்காங்கன்னா, அக்டோபர் 12. அதாவது வந்து செப்டம்பர் 28லயே நமக்கு எக்ஸாம் வச்சிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு எக்ஸாம் வச்சிருப்பாங்க. ஒரு ரிவிஷனுக்கு இதுக்கு டைம் இல்லாம போயிருந்திருக்கும். இப்ப அக்டோபர் 12 அப்படின்னும்போது இன்னொரு 15 டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுதுல்ல நம்மளுக்கு. அதனால எக்ஸாமுக்கெல்லாம் பக்காவா டைம் இருக்கு. நல்லா படிங்க. 28னா தான் ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்திருந்திருக்கும். அது அக்டோபர் 12 அப்படின்றதுனால நமக்கு டைம் இருக்குது. ஸோ, அதனால வந்து கண்டிப்பா படிங்க ஃபிரெண்ட்ஸ். நல்லா படிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த எக்ஸாம் எப்படி போகுது அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பா ஒண்ணு வைக்கிறாங்க. அது எவ்வளவுக்கு வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, 30 கொஸ்டின் குடுப்பாங்க. 50 மார்க் எடுக்கணும். 50 மார்க் குடுப்பாங்க. 30 கொஸ்டின். அதுல நீங்க 40% மார்க் எடுக்கணும். அதாவது வந்து 20 மார்க்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்துட்டு எடுத்திருக்கணும். எடுத்திருந்தா தான் நீங்க பாஸ். இல்லனாக்க, உங்களோட மெயின் பேப்பர வந்து திருத்த மாட்டாங்க. அத வந்து வெரிஃபிகேஷனே பண்ண மாட்டாங்க. ஸோ, அதனால தமிழ் எலிஜிபிலிட்டி கம்பல்சரி நீங்க 40% மார்க் எடுத்துறணும். 30 கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதுல 50 மார்க்கு. அதனால நீங்க 40% மார்க் அதுல எடுத்தா தான் நீங்க எலிஜிபிள் மெயின் பேப்பர திருத்துறதுக்கு. உங்க மேஜர் பேப்பர திருத்துறதுக்கு. ஸோ, அதனால கண்டிப்பா வந்துட்டு அதையும் ஓரலா பார்த்துக்கோங்க. ஏன்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது. 150 கொஸ்டின் நம்ம மேஜர்ல இருந்தாலும், அங்க நம்ம 40% மார்க் எடுக்கலன்னா, நம்ம மெயின் பேப்பர திருத்த மாட்டாங்க. ஸோ, அதையும் பார்த்துக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் தெரியாதவங்களுக்கு இல்லன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கூட வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்துட்டு கண்டிப்பா இது எல்லாமேத்துக்கும் யூஸ் ஆகும். சப்ஜெக்ட் வைஸா நம்மளுக்கு எவ்வளோப்பா வேக்கன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு. நம்ம தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 216 இருக்கு. இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா 197 இருக்கு. மேத்ஸ் பார்த்தீங்கன்னா 232 இருக்கு. பரவாயில்லைல. பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 233 இருக்கு. கெமிஸ்ட்ரி பாருங்க 217 இருக்குது. பாட்னி பாருங்க 147 இருக்குது. சுவாலஜி பாருங்க 131 இருக்குது. காமர்ஸ் பாருங்க 198 இருக்குது. எக்கனாமிக்ஸ் பாருங்க 169 இருக்குது. ஹிஸ்டரி பாருங்க 68 இருக்குது. ஜியோகிராஃபி பாருங்க 15 இருக்குது. நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாருங்க அதுக்கு ஒரு 14 இருக்குது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பாருங்க லெவல் லெவல் 1 குடுத்துருக்காங்க. 57 இருக்குது. பிசிக்கல் எஜுகேஷன் பாருங்க லெவல் 2 102 இருக்குது. டோட்டலா பார்த்தீங்கன்னா 1996 நியர் பை 2000. ஸோ செமையா இருக்கு ஃபிரெண்ட்ஸ். எல்லாருக்குமே வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. இதுல நம்மளுக்கு ஒரு சீட் தானே. இப்போ வந்து ஒரு ஹிஸ்டரி எடுத்துக்கோங்க. 68 சீட் தானே. அப்ப ரொம்ப கம்மியா தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சீட் தானே. 67 யார் வேணாலும் எடுத்துட்டு போகட்டும். அந்த ஒண்ண நீங்க எடுத்துக்கங்க அப்படின்றது தான். ஸோ அதனால தயவுசெய்து எல்லாருமே நல்லா படிங்க ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்துட்டு இந்த எக்ஸாம நீங்க சக்சஸ் பண்ணலாம். நம்ம சேனல் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். கண்டிப்பா 10 யூனிட்டுக்குமே நம்ம வீடியோ குடுத்துருவோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்ட் 1, பார்ட் 2 2 வீடியோவா வரும். அதே மாரி 10 யூனிட்டுக்குமே 2 இன்டு 10 இஸ் ஈக்குவல் டூ 20 வீடியோஸ் நம்ம குடுத்துருவோம். ஸோ கண்டிப்பா வந்துட்டு நல்லா படிங்க ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதனால எந்த வொரியும் பண்ணிக்க வேணாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. யூனிட் 1ல இருந்து 10 வரைக்கும் வரிசையா நம்ம சேனல்ல வீடியோ வந்துட்டே இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாரி தான். எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அது அந்த நம்ம டைமிங்க பொறுத்து அது இருக்குது. ஸோ அதனால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். இவ்வளவெல்லாம் சொல்றியேப்பா! எந்த சப்ஜெக்ட்க்கு வீடியோ போடுவ? அப்டின்னா, கண்டிப்பா ஹிஸ்டரிக்கு தான் நம்ம சேனல்ல வீடியோ வரும். ஸோ, ஹிஸ்டரி சப்ஜெக்ட்க்கு கண்டிப்பா பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி படிக்கிறவங்க நம்ம சேனல்ல நீங்க வீடியோ பார்த்துக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே வரும். மத்த சப்ஜெக்ட்க்குலாம் வந்துட்டு நம்ம பண்றதுக்கு டைம் இருக்காது ஃபிரெண்ட்ஸ். ஸோ, அடுத்தடுத்த சேனல்ல கண்டிப்பா அது கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பும் எல்லா இடத்துலயுமே இருக்கும். சங்கடப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஹிஸ்டரி மேஜர் இருக்கவங்க நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோ வரும். கண்டிப்பா வந்து பாருங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கும். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.